நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பேசும் உடைய வார்த்தை என்னும் மன்னாவை மக்கள் கேட்க, அதன்படி நடக்கத்தக்கதான கிருபையை தாரும் சுவாமி. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல கர்த்தாவே, அதை சிந்தித்து செயல்பட தேவரீர் கிருபை செய்யும். தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் காத்துக்கொள்ளும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்மை பத்திரமாக கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது எரேமியாவில் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களை பத்திரமா பார்த்து கொள்வேன். அது மாதிரி ஆண்டவர் புது புது நம்பிக்கைகளை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு 5 சூழ்நிலையில் கர்த்தர் எவ்வாறு நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது, சகல உபத்திரவ நேரத்தில் கர்த்தர் நம்மை பத்திரமாய் காக்கிறார். உபத்திரவன்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது யோபு தான். யோபு என்ன சொல்கிறான் பாருங்க. யோபு 30 அதிகாரம் 16, 27 வசனங்களிலும் அவன் என்ன சொல்கிறான்னா, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. 27 வசனத்தில் உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது சொல்லி அவன் உபத்திரவத்தை குறித்து சொல்கிறான். ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்துட்டான். தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டான். ஆனாலும் அவன் என்ன செய்தானா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதித்தான். அவன் வாயினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு யோபுக்கு உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவம், அவ்வளவு பயங்கரமான உபத்திரம். அந்த உபத்திரவத்திலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை கிருபையாய் காத்தார். அதனால் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42வது அதிகாரத்தில் அவன் தன் நண்பர்களை ஆண்டவர் எதுவும் செய்துவிடக்கூடாதுன்னு சொல்லி நண்பர்களுக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்குறான். அப்படி அவன் கேட்கும்போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் சிறையிருப்பை என்ன செய்கிறார், மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் 2 தனையாய் அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு பிள்ளைகளை பழையபடி கொடுத்தார். அந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தார்கள். அப்படி கர்த்தர் யோபுவின் உபத்திரவ வேளையிலும் அவனை பத்திரமாய் பாதுகாத்து இறுதியில் அவனை எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சியாக நிறுத்தினான். உபத்திரவத்தை அவன் கடந்து, உபத்திரவத்தை அவன் ஜெயித்தவனாக காணப்பட்டான். உபத்திரவ காலங்களில் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசுவானவரே சொல்கிறார், யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், உபத்திரவத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அந்த உபத்திரவ காலங்களில் பாதுகாத்து நம்மை விடுவித்து ஜெயம் பெற கண்டிப்பாக செய்வார். அடுத்த சூழ்நிலை என்னென்னா, சகல வியாதிகள், எந்த வியாதியாக இருந்தாலும் அவர் உங்களை பத்திரமாய் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார், என்னேந்தி உங்களுக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், நான் சொல்கிறபடி என்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை நீங்கள் என்ன செய்யணும், கடைபிடித்து வந்தீர்களானால் நான் எப்படி இருப்பேன்னு சொல்கிறார் பாருங்கள். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எவ்வளோ அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதே மாதிரி 23:25 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்,
உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு வாக்கு கொடுக்குறார். அதனால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். வாதை வராதபடி காத்துக்கொள்வார். நாம் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்யணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டு நடக்க வேண்டும். அவர் சொன்ன மாதிரி செம்மையான வழியில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை எந்த வியாதிக்கோ உட்படுத்த விடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துச்சு. அப்படி வந்தபோது ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ உனக்கு எல்லாத்தையும் முடித்து விடு, நீ மறிக்க போயிறாய் என்று சொல்கிறார் ஆண்டவர். உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் அப்படியே அழுவான். அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஏசாயா 38 எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவனை பார்த்து, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் நாட்களோடைய 15 வருஷத்தை கூட்டுகிறேன் என்று சொல்கிறார். அந்த 15 வருஷத்தில் தான் அவனுக்கு மனாசே என்ற ஒரு குமாரன் பிறந்திருப்பான். அந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அவன் வியாதி நின்று அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அதாவது அந்த வியாதியில் என்ன போட சொல்கிறாரோ, அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தார். அந்த பிளவையின் மேலே பத்து போட்டால் அவன் பிழைச்சிக்கிடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன்படியே நடந்தது. அப்படி எசேக்கியா நல்ல சுகமாகிவிட்டார். மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தால் கூட கர்த்தர் அது நின்று என்ன செய்கிறார்? விடுதலையை கட்டளையிடுகிறார். அப்போ இயேசுவானவரால் எல்லா வியாதியும் நீக்க முடியும். இது மத்தேயுவில் நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 4 23 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். எல்லா இடத்துலையும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கார். அப்புறம் உபதேசிக்கிறார். ஜெபாலயங்கள் தோறும் போய் உபதேசிக்கிறார். அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அதையும் என்ன செய்தார். அவர் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் யாவருக்கும் பயனுள்ளவராகத்தான் இருந்திருக்கார். உபத்திரவ காலங்களில் நமக்கு உபத்திரவம் வந்தாலும் அது நின்று கர்த்தர் ஒரு மீட்பை கட்டளையிடுகிறார். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது, எந்த வியாதி வந்தாலும் கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவர் சொன்னபடி அவருடைய செம்மையாய் நடக்கணும். அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். நியமங்களின்படி நடக்க வேண்டும். இப்படிலாம் நம்ம செய்தால் கர்த்தர் நிச்சயமாய் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்காரு. அப்படியே நமக்கு அவர் பரிகாரியாக இருந்து வியாதி துன்பங்களில் நின்று அவர் நம்மை விடுவிப்பார். மூணாவது, பிசாசின் கிரியைகளிலிருந்து அவர் உங்களை பத்திரமாக காத்து கொள்வார். 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் எப்பமோ நம்மளை எதில் கவுக்கலான்னு சொல்லி அவன் சுற்றி என்ன செய்வான்? திரிவான். அதே இது யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசுவானவர் தம்மை குறித்து சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். எதிராளியான பிசாசின் கிரியைகளில் இருந்து
அவர் நம்மை பாதுகாக்கிறார். 1 யோவான் 3:8 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிசாசின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நம்ம பிசாசின் பிடி உலகம் எதுக்குள்ளே கிடக்கு? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. அவன்கிட்டருந்து நம்மளை விடுதலையாக்குவதற்காக தான் கர்த்தர் உலகத்திற்கு வந்தார். இப்போ மார்க் 5:1-20 ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களையெல்லாம் கூட்டிகிட்டு அக்கறைக்கு போவோன்ட்டு வாரார். வரும்போது எந்த இடத்துக்கு வாராருன்னு சொன்னால், அவர் இந்த கல்லறைகள்லாம் இருக்கிற இடத்துக்கு வரார். அங்கே ஒரு மனுஷன் அவர் வர்றதை பார்த்து ஒரே சத்தம் போடுறான். போட்டுட்டு அவனை பார்த்தா கை கால் எல்லாம் சங்கிலி போட்டிருக்கு. அவனை யாராலையும் அடக்க முடியாது. இரவும் பகலும் கூச்சலிட்டு கொண்டே இருப்பான். கையில் ஒரு கல்லை வச்சு தன் உடம்பு முழுசும் கீறி ஒரே இரத்த கோரையாக்கி கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தேடி வருகிறார். பாவம், அந்த மனுஷன் இப்படி சாத்தானால் பிடிபட்டு கிடக்கிறானே என்று சொல்லி அவன்கிட்ட வந்து அவனை அவனுக்கு இருக்கிற பிசாசுகளை விரட்டினான். அது நிறைய இருந்ததுனால அது என்ன செஞ்சு, நாங்கள் இந்த பன்றிகை மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளுக்குள்ளே போகிறோம்னு சொல்லித்தான். உடனே இயேசுவானவரும் சரின்னு சொல்லியிருக்கார். உடனே மேட்டிலிருந்து பன்றிகள் எல்லாம் அப்படியே பாஞ்சி கடலுக்குள் விழுந்து மாண்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்தானா, புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து புது நம்பிக்கையை பெற்று அவன் என்ன செய்கிறான், பட்டணத்துக்குள்ளே போய் நான் எவ்வளோ பிசாசில் பிடிச்சி விட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், இப்போ எல்லா பிசாசும் என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இயேசு செய்த தனக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கியிருந்த எல்லார்கிட்டையும் அவன் போய் என்ன சொல்கிறான். அதை கேட்டு நிறைய பேர் கிறிஸ்துவண்டை வழி நடத்தப்பட்டார்கள். அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் அருகில் அவன் என்ன செஞ்சுருக்கான், உட்கார்ந்துருக்கான். இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள்லாம் அப்படி இது பண்ணி போயிட்டாங்க. அப்போ அவரை அந்த பன்னி மேய்ச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ எங்கள் பன்னிலாம் போயிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் நீர் என்ன இங்கே வராதியும் போகிறோன்னு சொல்லி அவரை விரட்டிடுறாங்க. உடனே இயேசுவானவர் என்ன சொல்கிறார், சரின்னு சொல்லி வேறு இடத்துக்கு போகிறார். போயிட்டு அவர் திரும்பி அதே இடத்துக்கு வரும்போது அவரை மிகவும் ஆசையோடு அவரை வரவேற்று கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் அவர் இருந்தால் தான் நமக்கு இந்த பிசாசின் பிடியில் நின்று விடுதலை கிடைக்கும். அப்போ அவர் எந்த பிசாசு நம்மளை விரட்டினாலும் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒரு பிசாசும் நம்ம என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான், ஓடிப்போம். பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். ஏன்னா 1 யோவான் 4:4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனினும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறது பிசாசு. அந்த பிசாசுக்கும் மேற்பட்டவர் யார் தான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். பிசாசினுடைய கிரியைகள் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களில் இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், அவர் பெரியவர் என்று நம்ம நினைத்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்படவே மாட்டோம். இப்படி கர்த்தர் நம்மை பிசாசின் கிரியைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். 4வது, சத்துருக்களின் கையிலிருந்து அவர் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வார். சத்துருக்கள் எங்கே பார்த்தாலும் சத்துருக்கள் தான். தாவீது அவன் ராஜாவாகிறதுக்கு அவனை வீட்டாரே முதல்ல என்ன செய்யலை, அவனை கூப்பிடவே இல்லை. சாமுவேல் உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா, ராஜாவாக்க போகிறாரு, அதனால் எல்லாரும் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எல்லோரும் இருக்கணும்னு சொல்லுவான். ஆனால் எல்லா பிள்ளைகளும் இருக்கும், தாவீது மட்டும் ஆடு மேய்த்து கொண்டு காட்டில் இருப்பான். ஆனால் அந்த காட்டில் இருக்கான், அவன் இங்கே இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனை கூட்டிகிட்டு வரும்படி சொல்கிறார். சாமுவேல் சொல்லி அவன் வந்த பிறகு அவனைத்தான் அவர் தன் சகோதரர்களுக்கு முன்பாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணான். அவனை அசட்டை பண்ணாங்க, அவனை எல்லாரும் வேறு தள்ளி விட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவன் மேல் கரிசனையாக இருக்கிறார். அந்த மாதிரி நமக்கு எங்கே சத்துருக்கள் இருந்தாலும், வீட்டாரையே உனக்கு சத்துருக்களாக இருந்தாலும் கர்த்தர் மட்டும் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அவர் நம்மை காத்து கொள்வார். இதையும் நம்ம பார்க்கும்போது கோலியாத்தை வெல்லும்படி தாவீது
ஒரு சின்ன கவனில் ஒரு கல்லை வைத்து எரிந்து அவனை கொண்டான். அப்போது அவன் வெற்றி வாகை சூடி இந்த பெலிஸ்தர் எல்லாரையும் விரட்டி விட்டு அவன் வெற்றி வாகை சூடி வரும்பொழுது அங்கே பெண்கள் அவங்கள வரவேற்க வராங்க. அந்த பெண்கள் எப்படி பாடுனாங்களாம், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அவனை புகழ்ந்து பாடினார்கள். இதை கேட்ட ராஜாவுக்கு அவங்க அப்படி வரிசையாக அப்படி பாடிக்கிட்டே போகிறாங்க எப்போ பார்த்தாலும். இது அவர் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு தாவீதை பார்க்கும்போது ஒரு பொறாமை வந்துச்சு. அதனால் தாவீதை கொல்லுவதற்கு அவன் திட்டம் போட்டுறான். எங்கே போனாலும் தாவீது பின்னாலே போய் அவனை கொல்ல பார்ப்பான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால சவுலால் தாவீதை என்ன செய்ய முடியல, கொல்லவே முடியல. ஆனால் அதுக்கு தாவீது அவனை பெரிய ஆபத்திலிருந்து, அதாவது பெலிஸ்தர்கள்ட்ட இருந்து அவன் காப்பாற்றினான். அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டான். நம்மளும் கூட ஆண்டவர் நமக்கு செய்ததை நம்ம மறக்கக்கூடாது, ஞாபகத்திலேயே வைத்துக்கணும். அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை ஞாபகத்தில். தாவீது ராஜாவிடத்தில் போய் இந்த கோலியாத்துக்கு ஏற்று நிற்பேன்னு சொல்லும்போது, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருது. என்ன செய்தானா, ஒரு விசை ஒரு கரடியையும் ஒரு விசை ஒரு புலியையும் அவன் என்ன செய்தான், சிங்கத்தையும் அவன் கொண்டான். எப்படி கொண்டான்னு பார்த்தீங்கன்னா, அது குட்டியை பிடிச்சிட்டு ஓடும், பின்னால் ஓடி போய் அது வாயிலேருந்து பிடிக்கிட்டு வந்தானோ. அப்படி வரும்போது அது எதிர்த்து வரும் இல்லையா, எதிர்க்கும்போது அதை ஒரு ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட்டான். அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவன் பழையதை நினைவு கூர்ந்தான். உடனே தான் ராஜா சரி அப்போ நீ போ அப்படி சொல்லும்போது ராஜ வஸ்திரங்கள்லாம் தரிக்க சொல்லுவாங்க. முடியாது, அதெல்லாம் எனக்கு சரிப்படாது, நான் இருக்கிற மாதிரியே போகிறேன்னு சொல்லி 5 கூழாங்கல்லை எடுத்துகிட்டு போய் ஒரு கூழாங்கல்ல தான் கவனில் வைத்து விட்டான். அது கரெக்டாக அவன் நெற்றியில் பட்டு அவன் கீழே விழுந்தான் கோலியாத். இப்படி அவன் கொல்லுவதற்கு அவன் திறமை இருக்கும்போது அதை சொல்லுவதற்கு அவனுக்கு நினைவு கூர்ந்தான். இப்போ இந்த சவுல் என்ன செய்யலை, இப்படி நம்மளை காப்பாற்றினானே, இல்லாட்டா பெலிஸ்தர்கள் அன்றைக்கு இஸ்ரவேலர் சூறையாடிட்டு போயிருப்பாங்க, தன்னுடைய ஆட்சி முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அதிலிருந்து அவன் காப்பாற்றினானே என்ற ஒரு நன்றி உணர்வே இல்லாமல் அந்த தாவீதை கொல்லுவதற்கு அவன் வகை தேடிக்கொண்டே இருந்தான். அதுபோல் அவன் தாவீது சாவெல்லாம் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் தாவீது ராஜாவானாலும் நிறைய சுற்றில இருந்த ராஜாக்கள் அவனுடைய திறமையை பார்த்து அவங்கெல்லாம் பொறாமைப்பட்டு அவன் மேலே சண்டைக்கு தான் வராங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதை நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அவன் வாழ்ந்திருக்கான்னு பாருங்கள். 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால எல்லா சத்துருக்களிலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இப்படி நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போன்னு சொல்கிறார் ஆண்டவர். அந்த சத்துருக்கள் இருக்கும் பொழுது நம் கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்வோம். அவர் அந்த சத்துருக்களின் முகத்துக்கு நம்மளை விலக்கி காத்துக்கொள்வார். அவர்கள் பக்கத்திலே வர முடியாது. சவுலால் தாவீதை தோற்கடிக்க அவங்க முடியவே இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் தடை அவனால் போக முடியல, பிடிக்க முடியல. அப்படித்தான் தாவீது காக்கப்பட்டான். தாவீது ஒன்றும் எதிர்த்து சவுலுக்கு நிற்கலை. அவன் தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை போடலாகாது என்று சொல்லி அவனை ஒன்றுமே செய்யலை. ஆனால் சவுல் தாவீதை விரட்டி கொண்டே வந்தான். அதை பார்த்து தான் தாவீது சொல்லுகிறான், இந்த தெள்ளு பூச்சியை தேடிக்கிட்டால் இப்படி வாரீங்க அப்படின்னு சொல்லி தாவீது பாடுறான். எவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைக்கு சவுல் இருந்திருக்கான்னு பாருங்கள். எவ்வளோ கெட்ட புத்தி அவனுக்குள்ளே இருந்திருக்கு. எப்படியாவது அவனை கொல்லணும், அதுதான் அவனுடைய இது. 1 சாமுவேல் 26:20 அவன் சொல்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்போ தான் சவுல் என்ன சொல்கிறான், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா,
என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன பொல்லாப்பு செய்யுதுன்னு நினச்சா, இவன் இருக்கிற இடத்துக்கு தாவீது வாரான். மெதுவாக வந்து அவன் பக்கத்தில் இருந்த தண்ணி சொம்பை எடுத்துகிட்டு போவான். அப்போ இவனுக்கு தெரியாது. இப்போ அவ்வளோ பக்கத்தில் வந்து அவனை கொல்லலை. அதனால் சவுல் அதை நினைத்து, ஐயோ நம்ம தான் அவனை கொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவன் என்ன செய்யலை, நம்மளை கொல்ல வரலை. அப்படி கர்த்தர் என்ன செய்தார், காத்து கொண்டார். எந்த சூழ்நிலையிலையும் இவன் வழி போகாதபடி, தாவீது வழி போகாதபடி காத்து கொண்டார். தாவீதின் மேல் சவுல் எந்த விதமான கொல்றதுக்குரிய எந்த காரியங்கள் அவன் செய்தாலும் வாய்க்காதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அதனால் நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது எந்த சத்ருவும் நம்மளை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தர் என்ன செய்வாராம், பாதுகாத்து கொள்வார். சத்துருக்களின் கையில் நின்று கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கடைசியாக நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள அவர் நம்மை பாதுகாப்பார். நித்திய ஜீவனது மரணத்திற்கு பின்பு நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்குது. அப்போது நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு கர்த்தர் வழியும் வாசலையும் நமக்கு என்ன செய்வாராம், திறந்து கொடுப்பார். நம்ம இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடு கூட வாழ்வோமானால், நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டால் நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்போம். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. யோவான் 3:15-18 வரைக்கும் பார்த்தானா, தேவன் தம் குமாரனை விசுவாசிக்கிற அனைவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்று கொள்ளும்படி இயேசுவை நமக்காக பலியாக தந்தருளினார். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் இளையவன், அவன் என்ன செய்கிறான், தன் தகப்பன் இடத்துல போய் சண்டை போட்டு சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அவன் வெகு தூரத்துக்கு பணத்தை கொண்டுட்டு போயிடுவான். போய் துன்மார்க்கமாக ஜீவித்து எல்லாவற்றையும் இழந்து இறுதியில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவன் திணறும்போது தன் வீட்டை நினைக்கிறான். தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் கூட நல்லாக சாப்பிடுகிறார்களே, நமக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி அங்கலாய்க்கும் போது அவன் வீடு ஞாபகம் வருது. தன் தகப்பனுடைய அன்பை அப்பொழுது உணர்கிறான். இப்போ சிலர் திசை கெட்டு போயிருந்தால் கூட கிறிஸ்துவின் அன்பை உணரும் பொழுது அவரிடமாய் திரும்பி வந்தால் அந்த தகப்பன் என்ன செய்கிறான் பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இந்த தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்கு, என் பிள்ளை வந்துடாதா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ வந்துடுவான் அப்போ வந்துடுவான்னு சொல்லி என்ன செய்கிறார், ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறார் இல்லையா. அவருடைய அன்புக்கு ஈடாக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் அப்படி என்ன செய்வாராம், காத்திருக்கா, என் பிள்ளை வந்துடும் 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 சொல்லி. லூக்கா 15:20 அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி எப்படி வாராங்க இருக்க மாதிரி அப்படின்ட்டு நினச்சிருப்பார். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார். அதனால் யாராக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தள்ளவே மாட்டார். நாம் அவரை நோக்கி வரும் பொழுது நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம அவர்கிட்ட வரும்போது அவர் நம்மை கட்டி தழுவி முத்தம் செய்கிற தேவனாகத்தான் இருக்கிறார். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சிட்டேன், என்னை உனக்கு மாறன்னு சொல்கிறது கூட நான் தகுதி இல்லை, என்னை வேலைக்காரர் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லும்போது தகப்பன் என்ன செய்கிறான் பாருங்கள், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்குறான். அதுக்கப்புறம் கைக்கு மோதிரம் கொடுக்குறான், கால்களுக்கு பாதரட்சை கொடுக்குறான். வீட்டில் நல்ல ஒரு சாப்பாடு கொளுத்த கண்டை அடித்து விழா கொண்டாடுறாங்க. எப்படி சொல்கிறான் பாருங்கள். மூத்தவன் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லும்போது 32வது வசனம், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். இல்லையா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்போ ஒரு தகப்பனுடைய அன்பை பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரண்ட வந்துட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர். அதனால்
நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ளணும்னா அவரோடு கூட நாம் ஜீவிக்க வேண்டும். அவரை விட்டு போயிருந்தாலும் அவரண்டை வருகிறவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரித்து நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் நிச்சயமாக தருவார். அப்படி அவர் தரும்போது நமக்கு நித்திய ஜீவனை தந்து அவர் இருக்கும் பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். இப்படி கர்த்தர் நம்மை பத்திரமாக பாதுகாத்து கொள்வார். இப்போ நம்ம 5 விதமாக பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுதலை பார்த்தோம். முதலாவது, சகல உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை பத்திரமாக பாதுகாத்தார். அதுக்கு யோபுவை கர்த்தர் அவன் உபத்திரவத்திலிருந்து முற்றிலுமாக பாதுகாத்து அவனை இறுதியில் அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து சில காரியங்களை ரெண்டத்தனையாய் அவனுக்கு கொடுத்து அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்தார். அவனுடைய மனைவி அவன் பிள்ளைகளை திரும்ப அவனுக்கு கொடுத்தார். இப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவன் அந்த ஏரியாவில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான் அதே நிலைக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். உபத்திரவங்களை இருந்து ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார், திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஒரு தேவனோடு நாம் சேரும் பொழுது அவர் சகல உபத்திரவங்களிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். ரெண்டாவது, சகல வியாதிகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை சுகமாக்கி நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக்கிறார். அவர் உலகத்தில் வாழும் காலங்களில் அவர் என்ன செய்கிறாராம், மக்கள் மீது மனதுருகி அவர்களை எல்லா வியாதியினின்றும் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் மூணாவது, பிசாசின் பிடியிலிருந்தும் அதன் கிரியைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து பத்திரமாக பாதுகாத்தார். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கு. இங்கே எல்லாம் பிசாசினுடைய கிரியைகள் தான் இருக்குது. அவைகள் நம்மை தாக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறார். நாலாவது, நம்மை சுற்றி உள்ள சத்துருக்களின் கைகளில் நின்றும் கர்த்தர் நம்மை பத்திரமாக காத்து கொள்வார். தாவீதை எப்படி அவன் சத்துருக்களில் நின்று பத்திரமாய் பாதுகாத்தாரோ, சவுலின் கைக்கும் யாரெல்லாம் அவன் கூட சண்டைக்கு வந்தாங்களோ அவங்க கைக்கும் கர்த்தர் கிருபையாய் காத்தது போல நம்மை சுற்றிலும் தான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொல்கிறார். அதை மாதிரி கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்து எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்வார். கடைசியாக இந்த 4 காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பத்திரமாக பாதுகாத்து இறுதியில் நமக்கு என்னத்தை கிடைக்க செய்வார், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்வார். அதனால் அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அப்போது நாம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரையே நம்பி அவரையே சார்ந்து அவர் மேல் நாம் அஸ்திபாரம் போட்டு அவரோடு கூட வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவர் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தாவே நீர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறீர். எப்படி யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினீரப்பா, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான சிறையிருப்புகளில் நின்று நீர் விடுதலையை கொடுத்து யோபுக்கு எப்படி ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரோ அதுபோல் எங்களுக்கு கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஜெயித்த பின்னால் நாங்கள் வருவதற்கு தடையேதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். உண்மை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த பிசாசினுடைய கிரியைகள்னா இருந்தாலும் எல்லாவற்றினின்றும் நீர் விடுதலையை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சத்துருக்கள் சூழ்ந்து இருந்தாலும் அந்த சத்துருக்களின் கோட்டையை அதமாக்குகிற தேவனப்பா, எரியோ கோட்டையை அதமாக்கின தேவனப்பா, எங்களோடு கூட இருந்து எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. இறுதியிலே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கு நாங்கள் வந்து உம்மோடு கூட வாழ உம்மிலே நிலைத்திருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்ச நிற்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தாவே உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை மறைத்து நாங்கள் என்றென்றைக்கு உம்மில் நிலைத்திருக்க நீர் கிருபை தந்தீரப்பா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர் நல்லவர் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு ஒரு தருணம் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி.
தொடர்ந்து கர்த்தாவே கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அதையும் நீ பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே சீக்கிரமாய் அதனுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து வெற்றியாய் முடிய தேவரீர் கிருபை செய்யும். இம்மட்டும் தாங்கி நீரப்பா, தொடர்ந்து யாவரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் நம்மை பத்திரமாக பாதுகாத்த கர்த்தரை பற்றி நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you all.